இங்கு கூடியிருக்கும் சாது பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான நமஸ்காரங்கள். பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான நமஸ்காரங்கள். அன்னை இல்லறத்தார்களுக்கு கூறிய 3 அறிவுரைகள், உபதேசங்கள் என்ற தலைப்பில் பேச சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனநல மருத்துவர் இருந்தார். ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு தொலைபேசியில் அழைப்பு வந்தது. ஒரு இளம் பெண் மிகவும் பதட்டத்தோடும் மிகவும் கவலையோடும் அவரிடம் கூறுகிறார், ஐயா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது என்று. அப்போது அந்த வைத்தியர் கேட்கிறார், என்ன காரணம் என்று. அவள் கூறுகின்றாள், என் கணவர் இராணுவத்தில் இருக்கிறார், போர் முனையில் இருக்கின்றார், அவருக்கு ஏதாவது ஒன்று என்றால் என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது, அதனால் நான் மிகவும் பதட்டத்தோடு இருக்கின்றேன் என்று. அப்பொழுது அவர், உன்னுடைய வயது என்ன என்று கேட்கவும் 24 என்று சொல்கிறார். உன்னுடன் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது, என்னுடைய 2 வயது மகள் கூட இருக்கின்றாள், அந்த குழந்தை எவ்வாறு இருக்கின்றாள், அவளும் பதட்டத்தோடு இருக்கிறாளா என்று மருத்துவர் கேட்டதற்கு அந்த பெண்மணி, அவள் ஏன் பதற்றத்தோடு இருப்பாள், அவள் அமைதியாக இருக்கின்றாள். அவள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது அந்த பெண்மணி கூறுகிறாள், ஏனென்றால் நான் இருக்கின்றேன், அந்த குழந்தையின் தாய் நான் இருப்பதால் அவளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, நான் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்கின்றது, அதனால் அவள் கவலையற்று இருக்கிறாள் என்று. அப்ப இந்த வைத்தியர் கூறுகிறார், மகளே, நீ உன் குழந்தையை மடியில் எடுத்து அமர்த்திக்கொள், அமர்த்தி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நீ இப்போது இருக்கும் நிலையை சிறிது மாற்றி நினைத்துப்பார். நீ இறைவனின் மடியில் உன் குழந்தை எப்படி அமர்ந்திருக்கிறதோ உன் மடியில், அதை போல் நீ இறைவனின் மடியில் அமர்ந்திருப்பதாக பாவனை செய்து கொள். உன் கணவர் உன் குழந்தை எல்லோரையும் இறைவனின் மடியில் பொறுப்பில் விட்டுவிடு. இதை நீ மனதார பாவனை செய்து உன் மனம் அமைதி அடையும் வரை முயற்சி செய் என்று கூறுகிறார். சில நாட்களுக்கு பிறகு இந்த பெண்மணி அவருக்கு தொலைபேசியில் திரும்பவும் அழைத்து கூறுகிறாள், எனக்கு புரிந்து விட்டது, இனிமேல் நான் பயப்படவோ பதட்டம் அடையவோ மாட்டேன், நான் என்னுடைய பொறுப்பையும் என் கணவன் என் குழந்தை அனைவரின் பொறுப்பையும் இறைவனின் மடியில் சமர்ப்பித்து விட்டேன் என்று கூறுகிறாள். நாம் அன்னையாரின் வாழ்க்கை வரலாறை படித்தால் இந்த எளிமையான நம்பிக்கையும் சரணாகதி சமர்ப்பணம் செய்தலும் தான் அவர் வாழ்க்கையின் தத்துவமாக நாம் உணரலாம். இத்தகைய எளிமையான நம்பிக்கை வேண்டும் என்றால் நமக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்றால், எளிமை வேண்டும், கபடமற்ற மனம் வேண்டும், திறந்த மனப்பான்மை வேண்டும். எதையும் மறைத்து மூடி வரைக்கும் எண்ணம் இல்லாமல் திறந்த மனம், அப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் நம்மால் இறைவனிடம் எளிமையான நம்பிக்கையோடு அணுக முடியும். இந்த நம்பிக்கையும் இந்த சரணாகதியும் தான் அன்னை தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுகிறார். அவரது ஒவ்வொரு மூச்சும் இந்த எளிமையான நம்பிக்கை, இறைவனிடம் சமர்ப்பணம் செய்தல், இதுதான் நாம் பார்க்க முடியும். அன்னையின் வாழ்க்கை சம்பவங்கள் சிலவற்றை பார்த்து அதன் பிறகு அன்னையார் எவ்வாறு நமக்கு வழிகாட்டுகிறார் என்பதையும் பார்க்கலாம். முதன்முறையாக ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு பைத்தியம் என்று கேட்டபோது அன்னையார் தட்சிணேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவருடைய தகப்பனாருடன் செல்கிறார். செல்லும் வழியில் மலேரியா ஜுரம் கண்டு மிகவும் ஜுரத்தில் நடக்க முடியாமல் படுத்து விடுகின்றார். அன்றிரவு அவர் படுத்திருக்கும் பொழுது அவருக்கு அருகில் ஒரு பெண்மணி, கருமையான நிறம் கொண்ட பெண்மணி, அன்னையாரே கூறுகிறாள், கருமையிலும் அவ்வளவு அழகு,
அத்தகைய அழகு கொண்ட ஒரு பெண்மணி வந்து அன்னையாரை அவருடைய தலையை வருடி கொடுக்கிறார். அப்பொழுது அன்னையார் சொல்கிறார், இந்த மாதிரி நான் தட்சிணேஸ்வரம் செல்ல வேண்டும் என்று இருந்தேன், ஆனால் இந்த பாழாய் போன ஜுரம் என்னை படுக்க வைத்து விட்டது என்று. அப்பொழுது அந்த பெண்மணி கூறுகிறாள், தட்சிணேஸ்வரத்திற்கு நீ கண்டிப்பாக செல்வாய், அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணரை, அதாவது உன் கணவனை நான் அதற்காக தான் வைத்திருக்கின்றேன், நீ அவனுக்கு சேவை செய்வாய் என்று கூறுகிறார். அவரை உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்றால் நீங்கள் எங்களுக்கு என்ன உறவு என்று அன்னையார் மிகவும் எளிமையாக, ஒரு சின்ன குழந்தை மாதிரி, யாரோ ஒருத்தங்க புதுசா தெரியாதவங்க, ஆனாலும் அம்மா ரொம்ப சின்ன பிள்ளையா கேட்குறாங்க, நீங்க யாரு, எனக்கு என்ன சொந்தம் அப்படின்னு. அப்ப அவங்க உடனே என்ன சொல்றாங்க, நான் உங்க அக்கா அப்படின்னு, உன்னுடைய சகோதரின்னு சொல்லையும் அதையும் வந்து உடனே ஏத்துக்கிறாங்க, நீங்க என் சகோதரியா அப்படின்னு நம்பிட்டு, அந்த நம்பிக்கையில அடுத்த நிமிஷம் அம்மா கண்ணை மூடி தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிக்கும் போது ஜுரம் இல்லை, எந்திரிச்சு கிளம்பி போறாங்க. ஸோ அப்போ யாருன்னு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்க, ஆனால் அவங்க கிட்டக்கே அம்மா வந்து எவ்வளோ ஒரு திறந்த மனசோட எளிமையாக அவங்க தன்னுடைய மனசோட கஷ்டத்தை சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தட்சிணேஸ்வரத்தில் ஒரு முறை வந்தப்போ ஹிருதயன் வந்து அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவார். அவங்க அம்மாவும் கூட இருப்பாங்க, அவங்க அம்மாவையும் அவமானப்படுத்துவார். ஸ்ரீராமகிருஷ்ணர் முன்னாடி தான் இது எல்லாமே நடக்கும். ஆனால் அம்மா வந்து ஒரு வார்த்தை கூட ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட, ஏன் நீங்கள் வந்து என்ன அவர் திட்டுறாரு, என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கலையே, ஹிருதயனை கண்டிக்கவும் செய்யலை, எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. அம்மா அமைதியாக அவ்வளோத்தையும் ஏற்றுண்டு அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறாங்க, காளி கிட்டக்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. அம்மா நீ இந்த மாதிரி நடந்துருச்சு, இது ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு, ஆனால் நான் வந்து இப்போ கிளம்புறேன், நீ எப்போ விரும்புறியோ திரும்ப எப்போ கூப்பிட்றியோ அப்போ நான் திரும்ப வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் அம்மா வந்து காளி மாதாட்ட தான் சரணடைகிறாங்க, பொறுப்பை முழுசும் ஒப்படைச்சுண்டு நீ அடுத்து எப்போ கூப்பிட்றியோ வர்றேன்னு. அது வந்து அடுத்து ஒரு வருஷம் கழித்து ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரை கூப்பிட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா தட்சிணேஸ்வரத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி யாரையுமே பழி சொல்லாமல், ஒரு குறை சொல்லாமல், ஸ்ரீராமகிருஷ்ணரை கூட கோச்சிக்கல. இப்போ காலத்துலலாம் வந்து பெண்கள் ஏதாவது ஒன்றுனா உடனே அவ்வளோ கோவப்படுறாங்க. ஆனால் அம்மா வந்து ஒரு துளி கூட கோவப்படாமல் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்டையும் கேட்கல, நீங்கள் என்னுடைய கணவராயிற்றே, எனக்கு ஒரு வார்த்தை சாதகமாக நீங்கள் பேசலையேன்னு கூட கேட்கல. அம்மா எளிமையாக உடனே என்ன பண்ணுறாங்க, பவதாரணி காளி கிட்டக்க தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க, நீ அடுத்து எப்போ விரும்புகிறியோ அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை, அதாவது பாதகமான சூழ்நிலையானாலும் சரி சாதகமான சூழ்நிலையானாலும் சரி, எல்லாத்துலேயும் இறைவன் கிட்டக்க சரணடைகிறது. அதுக்கு அடுத்த சம்பவம்னு பார்த்தோன்னா, டக்காயத் பாபா, அந்த கொள்ளக்கார தம்பதிகள், அந்த கொள்ளக்காரரை பார்க்கும்போது அம்மாவுக்கு நல்லாவே புரியுது அவர் வந்து கொள்ளக்காரர்னு. கொள்ளக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவரை பார்த்த உடனே அப்பா அப்படின்றாங்க. அப்பா நான் உங்கள் மகா சாரதா, யாருன்னே தெரியாது, இதில் கொள்ளக்காரங்கன்னு வேற தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அம்மா போய் அந்த கொள்ளக்காரர்கிட்ட, அப்பா நான் உங்கள் பொண்ணு சாரதா வழி தவறிட்டேன், என் கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய மருமகன் வந்து தட்சிணேஸ்வரத்தில் இருக்காரு, நீங்கள் என்னை கொண்டு விட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மனம் இருந்தால் ஒரு திருடனையும் நம்பி அவனையும் அப்பான்னு கூப்பிட. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் அந்த திருடனுக்குள்ளேயும் ஒரு தகப்பன் ஒளிந்திருக்கின்றான் என்று. அவன் திருடனா இருந்தாலும் கூட அவனுக்குள்ளேயும் அப்பான்ற ஒரு தன்மை இருக்கு. அந்த இதை அம்மா வந்து வெளிப்படைய வைக்கிறாங்க. அப்போ அந்த தகப்பன்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கையும் அந்த திருடன் வந்து தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். பின்காலத்தில் ஆஸ்தோஷ் மிஸ்திரர்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு அம்மா கிட்டக்க, நீங்கள் வந்து அந்த கொள்ளைக்காரனுக்கு காட்சி கொடுத்தீங்களாமே, நீங்கள் என்னவா காட்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லையும்
அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் காட்சி கொடுக்கல, அவங்க பார்த்தாங்க. அம்மா வந்து நான் காட்சி கொடுத்தேன் காளியான்னு சொல்லலை, அவங்க பார்த்தாங்க. அவங்க என்ன பார்த்தாங்க, என்ன காளியா பார்த்ததா சொல்கிறாங்க. அப்போ அம்மா வந்து அவங்களுக்குள்ள இருந்த தந்தை அப்படின்றத பார்க்கும்போது அந்த தந்தை தூய்மையான ஒரு அன்பு, தகப்பன்றது வந்து அவ்வளோ ஒரு அன்பு மயமான தகப்பன் தன்னோட பொண்ணுக்குள்ள இருந்த தெய்வத்தை பார்க்க முடிஞ்சது. அதனால தான் அம்மா வந்து அந்த இடத்துல நான் காட்சி கொடுத்தேன்னு சொல்லாமல் அவங்க பார்த்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள், இது எல்லாமே அம்மாவுக்கு வந்து பாதகமான சூழ்நிலை தான். ஆனால் அந்த சூழ்நிலை எல்லாத்துலேயும் அம்மா வந்து தன்னுடைய எளிமை, அந்த நம்பிக்கை, பொறுப்பை ஒப்படைக்கிறது. இங்கே வந்து ஒரு திருடனை பார்த்து அவர்கிட்டக்க அப்பான்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ அந்த சரணாகதி, உடனே தன்னை சமர்ப்பணம் பண்ணுற ஒரு தன்மை இருக்கிறனால தான் அம்மாவால் வந்து அவ்வளோ எளிமையாக வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அம்மா வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் இதை கடைப்பிடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் காட்டி கொடுத்ததும் இதை தான் காட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு முறை வந்து உத்போதனில் அம்மா இருக்கும்போது, உத்போதனில் வந்து இவர் கபில் மகாராஜ்ன்ற சாதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அப்போ அவருக்கு பதிலாக பூஜைகளை பார்த்து செய்கிறதுக்காக வேலூர் மடத்திலிருந்து வாசுதேவானந்த மகாராஜை அனுப்பி வைக்கிறாங்க. வாசுதேவானந்த மகாராஜ் வந்து அம்மாவுடைய சீடர் தான். அவர் வந்து அங்கே வந்து பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணிட்டு ஒரு நாள் சாயந்தரம் ஆரத்திக்கு அப்புறம் ஜபம் பண்ண உட்கார்றாரு. ஜபம் பண்ண உட்காந்தா கீழே வந்து உத்போதனில் கீழே எல்லாரும் சேர்ந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, போர், உலக போர் நடந்துட்டுருக்கு. அந்த போரில் என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி எல்லாரும் உறக்க பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இவரால் ஜபம் பண்ண முடியல. அப்போ இவரோட மனசு நினைக்குது, அடாடா இது என்னடா இது, வேலூர் மடத்தில் அவ்வளோ அமைதியான சூழலில் நான் இருந்தேன், இங்கே வந்து என்னோட குரு சாரதாம்மா என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, ஆனாலும் என் மனசு இவ்வளோ சஞ்சலப்படுதே, என்னால் வந்து மனம் ஒன்றி தியானம் ஜபம் பண்ண முடியலையே அப்படின்னு மனசு ஏங்குறாரு. அப்போ அந்நியாரம் பார்த்து ராது வந்து அம்மா கிட்டக்க திரும்ப திரும்ப வந்து ஏதோ கேட்டுட்டு போகிறா. அடுத்து கேட்டு போயிட்டு கடைசியில் வந்து சொல்கிறா, அம்மா போதும்மா வா நம்ம ஜெயராம்பாட்டி கிளம்பி போகலாம் அப்படின்னு கூப்பிட்றா. உடனே அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா இது நினச்சோன்னே நடக்குமா என்ன? குரு மகாராஜ் நம்மளை எங்கே வைக்கிறாரோ அங்கே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் வாசுதேவானந்த மகாராஜ் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தோணுது இந்த வார்த்தை நமக்கே அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதுதானே உண்மை. குரு மகாராஜ் நம்மளை எங்கே வைக்கிறாரோ, எந்த சூழ்நிலையில் வைக்கிறாரோ அது நமக்கு நல்லதுக்காக அப்படின்றத ஏற்றுண்டு நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கிறது தானே நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, குரு மகாராஜ்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறார், பிரார்த்தனை பண்ணுறார். எனக்கு வந்து நான் இங்கே என்னை வச்சுருக்கீங்க நீங்கள், அப்போ இங்கேருந்து நான் ஜபம் பண்ணுறது எல்லாத்தையும் நான் மனமுவந்து பண்ணுறதுக்குரிய மனப்பக்குவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ அந்த சாதாரண வார்த்தை தான். அது வந்து ஜெயராம்பாட்டிக்கு போவோன்னு வந்து கூப்பிட்றா. அம்மா வந்து அதெல்லாம் இல்லை, இங்கே குரு மகாராஜ் நம்மளை வச்சுருக்காரு, நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு உடனே வந்து அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அடுத்து ஒரு நாள் உத்போதனில் எல்லாரும் இருக்காங்க. அப்போ பார்த்து என்ன ஆகுதுன்னா, வெளியில் ஒரு வியாபாரி இந்த பாம்பு, ஏணி பாம்பெல்லாம் நம்ம விளையாடுவோம்ல, அது மாதிரி அங்கே வந்து குதிரை ஆட்டம்னு ஒன்றும், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இன்னொரு விளையாட்டு, அந்த ரெண்டு விளையாட்டும் அவன் வந்து விற்றுட்டு போகிறான். அப்போ ராது கேட்குறான், அம்மா அம்மா அவனை கூப்பிடுங்க, எனக்கு அந்த விளையாட்டு அட்டை ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி அந்த விளையாட்டு அட்டையை வாங்கினோடனே அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த குதிரை ஓட்டம் அப்படின்ற விளையாட்டு ரொம்ப புதுசாக தெரியுது அம்மாவுக்கு. அம்மா வந்து கேட்குறாங்க, இது என்னம்மா இது புதுசாக ஒரு விளையாட்டாக இருக்கே அப்படின்னு. உடனே ராது வந்து அந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்றத அம்மாவுக்கு ஃபுல்லாக புரிய வச்சு கடைசியில் சொல்கிறா, அம்மா
இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த விளையாட்டில் உச்சக்கட்டத்தை அடையிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லையும் அம்மா அப்படியே அமைதியாக கொஞ்சம் நேரம் கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கு அடுத்து மென்மையாக சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையும் இப்படி தானேப்பா, நம்ம வாழ்க்கையும் இப்படி தான். முதல்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டே இருக்கும். கடைசி காலம்னு வரும்போது தான் எல்லா கஷ்டங்களும் வரும். அப்போ தான் நோய் நொடி உடல் உபாதிகள் எல்லாம் வரும், கஷ்டம் வரும், வேதனை எல்லாமே வரும். அப்போ அதெல்லாத்தையும் தாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து இறைவனை சரணடைஞ்சிருக்கணும். யாரெல்லாம் குருதேவரை சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய கடைசி காலம்ன்றது அமைதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா குரு மகாராஜ் அன்பு மயமானவர். அவர் வந்து கபால மோச்சனர். அவரால் வந்து நம்மளுடைய கர்மங்கள் அனைத்தையும் அழித்து விட முடியும். அவர்கிட்டக்க யாரெல்லாம் சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களுடைய கடைசி காலம் வந்து அமைதியானதாக இருக்கும். அவங்க வந்து கஷ்டப்பட்டாலும், பிராரப்த கர்மங்கள்னால அவங்க கஷ்டப்பட்டாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை வந்து அமைதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விளையாட்டை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதும் அம்மா அதிலிருந்து என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, வாழ்க்கையோட உண்மை தத்துவம் என்ன. அப்போ இறைவன்கிட்டக்க பொறுப்பை ஒப்படை, நீ இறைவன்கிட்டக்க பொறுப்பை ஒப்படைச்சிட்ட அப்படின்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆகுது, உத்போதனில் தான் கீழே எல்லாரும் ஒரே கோலாகலமாக சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. உடனே கோலாப்மாவுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்குது. அவங்க உடனே அம்மா கிட்டக்க சொல்கிறாங்க, அம்மா நீ என்னம்மா பண்ணின்னு இருக்க, உன் பிள்ளைங்களை யாரையாவது நீ வந்து அடக்கி ஆள்றியா, யாரையுமே நீ அடக்கி ஆள மாட்டுற. இதே இது குரு மகாராஜ் இருந்திருந்தாருன்னா யாராவது ஒருத்தவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா, எல்லாம் அடங்கி ஒடுங்கி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மா உடனே சொல்கிறாங்க, என்னம்மா நீ சொல்கிற, நான் எப்படி அடக்கி ஆள முடியும், நான் அவங்களோட அம்மாவாச்சே, எனக்கு எப்படி மற்றவங்களோட குற்றங்களை பார்க்க முடியும், நான் அது பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் என் பிள்ளைங்களை நான் எப்படியோ என்னால் முடிஞ்ச மாதிரி அவங்கள தூய்மைப்படுத்திக்கிறேன், அவங்கள தூய்மைப்படுத்தி நான் ஏற்றுக்கிறேன். குரு மகாராஜ் வந்து அடக்கி ஆழ்ந்தாருன்றது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் ரொம்ப எளிமையாக, அதே நேரம் அவரோட பாணியில் அவர் எல்லாத்தையும் தன்னோட கட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு. யாராவது வந்து என்னைக்காவது ஏதாவது யாராவது கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்க கஷ்டப்படட்டும்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. நான் எப்பயுமே என்ன பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா, நல்லவங்களானாலும் சரி தீயவங்களானாலும் சரி எல்லாருக்கும் நீ அருள்பாலி, எல்லாருக்கும் நீ நல்ல வழியை காட்டு, எல்லாரையும் நீ நல்ல வழியில் கூட்டிகிட்டு போ அப்படின்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேனே தவிர என்னுடைய குழந்தைங்க கஷ்டப்படணும் இல்லை அவங்க அதாவது அவங்க செய்த தவறுகளை அவங்க அனுபவிக்கணும்னு நான் ஒரு நாள் கூட நான் பிரார்த்தனை பண்ணது கிடையாது. அதனால நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னாலும் அவங்க கஷ்டப்படணும்னு மட்டும் நினச்சிடாத. இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அவர் அவங்க கர்மத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பாரு. அதை நம்ம வந்து ஏற்றுக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நம்ம ஒரு நாளும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோலாப்மா கிட்டக்க அம்மா சொல்கிறாங்க. அது சொல்லும்போது அம்மா அழகாக சொல்கிறாங்க, நான் என் பிள்ளைங்களை தூய்மைப்படுத்தி ஏற்றிக்கிறேன். அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க தூய்மைப்படுத்துகிறாங்க, நாம நினச்சிக்கிறோம் நம்ம எல்லாரும் நம்ம மனசை தூய்மைப்படுத்துகிறோம், நம்ம ஜபம் பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம யாருமே எதுவுமே பண்ணலை. அம்மா நம்ம மனசை தூய்மைப்படுத்துகிறா. அம்மாவுடைய நாமம், குரு மகாராஜோட நாமம், அந்த நாமத்தோட சக்தி நம்மளை தூய்மைப்படுத்துதே தவிர நம்ம யாரும் நம்ம சாதனை பண்ணி நம்ம மனசை தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கும்போதும் அம்மா வந்து அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்கிறாங்க, எல்லா சூழ்நிலையிலையும் குரு மகாராஜ் கிட்டக்க பொறுப்பை ஒப்படைக்கிறது, அந்த இதை தான் அம்மா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அப்போ இந்த நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா சூழ்நிலை கைதிகளாக இருக்கும். இப்போ ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு பாதகமாக ஆச்சுன்னா உடனே நம்ம மனம் சோர்ந்துடுறோம்,
உடனே இறைவனை பழிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, நான் இவ்வளோ பண்ணேனே அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அதே இது சாதகமான சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம், நம்ம நிறையா பண்ணிட்டோம், அதனால நமக்கு இந்த நல்ல சூழ்நிலை கிடைச்சது அப்படின்னு. அப்போ சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நம்ம மனசு இங்கே எங்கேயும் மாறி மாறி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தால் நமக்கு வாழ்க்கையோட லட்சியத்தை அடைய முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஒரு குரு இருப்பார், அவருக்கு கோவமே வராது அந்த குருவுக்கு. அப்போ அவரோட சீடர்கள் பார்க்குறாங்க, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த குரு கோவமே படாமல் அமைதியாக இருக்கார். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ கேட்குறாங்க, குருவே நீங்கள் எப்படி எல்லா சூழ்நிலையிலையும் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, கோவமே படமாட்டீங்களே அப்படின்னு. அப்போ குரு சொல்கிறாரு, இல்லைப்பா, முன்னாடி எனக்கும் கோபம் வரதான் செஞ்சது, நான் கோவப்பட்டுக்கேன், ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறம்லேருந்து நான் கோவப்படுறதில்ல அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிஷ்யர்கள். அப்போ குரு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கங்கையில் படகுல உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். கங்கை நதியில் ஒரு படகுல உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன் தினம். அந்த மாதிரி ஒரு நாள் நான் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது இன்னொரு படகு என் மேலே மோதுச்சு. மோதையும் எனக்கு நம்ம தியானத்தை கலைச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு எரிச்சல் கோவத்தில் நான் கண்ணை திறந்து யாருன்னு அப்படி திட்டணும் அப்படின்றதுக்காக எத்தனைச்சிட்டு பார்த்தேன். பார்த்தா அது ஒரு வெறும் படகு. அந்த படகுல படகோட்டி இல்லை. அந்த படகு காற்றுல அசைஞ்சு அசைஞ்சு என் படகை இடிச்சிருக்கு. அப்போ அந்த வெறும் படகு மேலே நான் எப்படி கோவப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம்ல இருந்து என்ன நடந்தாலும், யாராவது என்ன கோவம் மூட்டினாலும் நான் உடனே அந்த வெறும் படகை நினைப்பேன். ஸோ அந்த வெறும் படகு தான் என்னை இடிக்குது. அவங்களோட வார்த்தை அர்த்தமற்றது, அவங்களோட செயல் அர்த்தமற்றது நினைப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வர்றதே விட்டுருச்சு. ஸோ அப்போ யார் என்னை இரிட்டேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நான் இது ஒரு வெத்து படகு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்குவேன். அப்போ அந்த மனசுக்குள்ளே எனக்கு வெத்து படகுன்ற வார்த்தையை சொன்னோன்னே என் மனசு அமைதியாயிடும். அப்போ நான் யார் மேலே கோவத்தை காட்ட அப்படின்ட்டு நான் அமைதியாக இருந்துருவேன். அதனால தான் நான் கோவப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த வெறும் படகு அப்படின்னா இப்போ இதை தான் எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. அதாவது புத்த பெருமான் சொல்வார், அவர்கிட்ட ஒரு சீடர் ஒருத்தர் புத்தரை ரொம்ப கேவலமாக பேசுவான். பேசினோடனே அவர் பேசாமல் இருப்பார். அப்போ அடுத்தவன் கேட்பான், நான் இவ்வளோ உங்களை கோபமாக பேசினேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இல்லையா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அவனுக்கு கொடுப்பார். கொடுத்துட்டு இந்த ஆப்பிள் பழம் யாருடையது, என்னுடையது அப்படின்வார். இப்போ நீ அதை ஏற்றுக்கலன்னா அது உங்களோட தான் அப்படின்னு. அதே மாதிரி தான்ப்பா, நீ இவ்வளோ நேரம் பேசுனீல, அந்த ஒரு வார்த்தையை கூட நான் ஏற்றுக்கல, அது எல்லாமே உன்னுடையது தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ நம்ம நடக்கிற சூழ்நிலைகள் அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் வாழ்க்கையில், அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்போ அதை ஏற்றுக்கிற விதம் தான் நம்மளுடைய மனநிலைகளை மாற்றி அமைக்கிறது. நம்ம அதை சாதாரணமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம மனசு கஷ்டப்படாது. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம மனசை பாதிக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு ஏத்தாப்புல நம்ம ஒவ்வொருத்தரும் மாறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே அமைதியை நோக்கி போகாது. அப்போ அமைதி வேணும் அப்படின்னா அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த முதல் 2 இது எளிமையான நம்பிக்கை, சரணாகதி, இது 2ஐயும் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா அம்மா நம்மளை அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த நிலை என்ன அப்படின்னா அதுதான் அம்மாவுடைய கடைசி உபதேசம். அதாவது உனக்கு மன அமைதி வேண்டுமானால் பிறர் குற்றம் காணாதே, மாறாக உன்னுடைய குற்றங்களையே பார்த்துக்கொள். இந்த உலகத்தில் யாரும் உனக்கு அந்நியர் அல்ல, இந்த உலகம் முழுவதையும் உன்னுடையதாக்கிக்கொள் அப்படின்னு. அப்போ அம்மா இங்கே ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, உனக்கு மன அமைதி வேண்டுமானால். வேண்டுமானால் அப்படின்னாலே அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் அம்மா வச்சுருக்காங்க. உனக்கு மன அமைதி வேணுமா வேண்டாமா, அதை நீ முடிவு பண்ணிக்கோ. அப்போ மன அமைதி வேணும் அப்படின்னு நினச்சா பிறர் குற்றங்களை பார்க்கக்கூடாது. பிறர் குற்றங்களை பார்க்காத மனநிலை நமக்கு எப்போ வரும்,
எப்போ எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இறைவன் அப்படின்றது நம்ம உணர்றோமோ அப்போ தான் நம்மளால் குற்றம் பார்க்காம இருக்க முடியும். அப்போ அந்த நிலைக்கு போகணுன்னா நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம உணரணும். அப்போ நமக்குள்ளே இறைவன் இருக்காரு அப்படின்றத உணரணும்னா நம்ம ஒவ்வொரு செயல்பாடுலையும் அம்மா நமக்கு துணை நிற்கிறா, அம்மா நம்ம வழி நடத்துகிறா, நம்ம கூட தான் இருக்காங்க, நமக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். இப்போ நம்ம எல்லாருமே பக்தர்கள், எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில் சில சம்பவங்கள் அல்லது ஏதாவது நடந்திருக்கும், அதில் நம்ம அம்மா நமக்கு துணை இருக்காங்க அப்படின்றத நம்ம உணர்ந்திருப்போம். அப்போ அந்த அனுபவத்தை நம்ம மேலும் மேலும் ஆழப்படுத்திகிட்டே இருக்கிறது. ஆழப்படுத்துறதுன்னா அம்மாவுடைய சாநித்தியம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்தது இருந்தோன்னா அப்போ எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்காருன்ற நிலைக்கு நம்ம போக முடியும். அப்போ அந்த எண்ணம் நமக்கு வந்தாதான் நம்மளால் பிறர் குற்றம் பார்க்காம இருக்க முடியும். அப்போ இந்த பிறர் குற்றம் பார்க்காம இருக்கிற அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம உயர்ற வரைக்கும், அதாவது மற்றவங்களோட ஒவ்வொரு இதுக்கும் நம்ம எதிர்மறை எண்ணங்களை கொடுக்காமையாவது இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நாம் எதிர்மறை எண்ணம் கொடுத்தோன்னா அது திரும்ப நமக்கு ஒரு கர்ம வினையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே சம்ஸ்காரங்களாக உருவாகிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அப்போ இந்த சம்ஸ்காரங்கள்ன்றதே நமக்கு ஆல்ரெடி நம்ம எத்தனையோ ஜென்மங்களில் தெரியாமல் செஞ்ச சம்ஸ்காரங்கள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இந்த சத்சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் சம்ஸ்காரங்களை சேர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய சம்ஸ்காரங்களாக நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்போ அம்மா சொன்ன மாதிரி எல்லா பொறுப்பையும் குரு மகாராஜ் கிட்டக்க விட்டுரு. எளிமையான ஒரு குழந்தை மாதிரி இரு, அவர் மடியில் குழந்தையா இரு. அந்த வைத்தியர் எப்படி சொன்னாரோ, அதாவது நீ உன் குழந்தை உன் கணவன் எல்லாத்தையும் இறைவனோட மடியில் உட்கார வச்சுட்டு நீயும் நிம்மதியாக இரு. எப்படி உன் குழந்தை உன் மடியில் நிம்மதியாக இருக்கோ அதே மாதிரி நீ இறைவனோட மடியில் நிம்மதியாக இரு. அவர் உன் பொறுப்பை பார்த்துக்குவாரு அப்படின்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போரும். அந்த நம்பிக்கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அம்மா நம்மளை அவங்க சொன்ன அந்த உயர்ந்த அத்வைத்த நிலை, அம்மா சொன்ன உபதேசம், கடைசி உபதேசம் அது உயர்ந்த ஒரு உபதேசம். அது ஒரு அத்வைத்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறது. ஸ்ரீராமகிருஷ்ணர் அத்வைத்த குரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. ஸோ அவரோட சீடர்களாகிய நாம் எல்லாரும் அத்வைத்த நிலைக்கு போகணும். அப்போ அந்த நிலைக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்காரு, எல்லாருலேயும் இறைவன் தான் செயல்படுறாரு அப்படின்ற அந்த உயர்ந்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகணும். அப்படின்னா அம்மா கையில் ஒரு சின்ன குழந்தையா நம்ம பொறுப்பை ஒப்படைக்கணும். நம்ம பொதுவாக தமிழில் சொல்லுவோம், எனக்கென மனக்கவலை என் தாய்க்கன்றோ என் கவலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்பே பார்க்கலாம், நீங்கள் எல்லாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா மேபி உங்கள் அம்மா வயசானவங்களாக இருப்பாங்க, முடியாமல் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க ப்ரெசன்ஸில் இருக்கும்போது அம்மாட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு மன நிம்மதி நம்ம எல்லாருக்குமே இருக்கும், அம்மா பார்த்துக்குவா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதே மனசில் தான் நம்ம இறைவன்கிட்டக்க நம்மளை அர்ப்பணிக்கணும். அப்போ நம்ம மனசை அம்மா மடியில் ஒரு சின்ன குழந்தையா உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அம்மா நம்ம பொறுப்பை ஏற்றுக்குவாங்க. நம்மளோட பணி என்ன, சாதனை என்ன அப்படின்னா நம்ம அம்மா கிட்டக்க பொறுப்பை ஒப்படைக்கிறது தான். நம்மளோட ஆன்மீக வாழ்க்கை அப்படின்றது என்ன, நான் அம்மா ஒவ்வொரு க்ஷணமும் நீ என்னை பிடிச்சிக்கோ. ஏன்னா நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறோன்னா சில சமயம் நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா நீ பார்த்துக்கோ, அடுத்த நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாறிக்கிட்டே இருப்போம். அப்போ அம்மா நீ என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போ. குரு மகாராஜ் சொன்ன மாதிரி பூனைக்குட்டி மாதிரி மியோ மியோன்னு கத்துறதுக்கு மட்டும் நமக்கு தெரியணும். என்ன துன்பம் வந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலையானாலும் அம்மா அம்மான்னு சொல்கிறதுக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போகிறோம். அந்த ஒன்றை நம்ம பண்ணினோம் அப்படின்னா அந்த எளிமையான நம்பிக்கை, அம்மா கிட்டக்க நம்மளோட பொறுப்பை ஒப்படைக்கிறது, இதை ரெண்டையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா அம்மா மூணாவதான நிலை, உயர்ந்த அத்வைத்த நிலை, யாரிடமும் குற்றம் காணாத நிலை, எல்லோரையும் உறவாக கொள்ளும் நிலை, அந்த நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றது உறுதி. ஸோ அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அம்மா குழந்தை அப்படின்றத மனசில் பதிய வச்சு அம்மா அம்மான்னு சொல்லி அம்மா கிட்டக்க பிரார்த்தனை பண்ணி அவங்க கிட்டக்க நம்மளுடைய பொறுப்புகள்
நம்ம குழந்தைங்களானாலும் சரி, கணவன், உறவுகள், சொந்த பந்தம் எல்லாரோட பொறுப்பையும் அம்மா கையில் ஒப்படைச்சுட்டு நம்ம எனக்கென மனக்கவலை என் தாய் கன்றோ என் கவலை அப்படின்னு ஆனந்தமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு குரு மகாராஜ், மதர், சுவாமிஜி 3 பேரும் நமக்கு ஆசிகளை வழங்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி. ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. தயவு செய்து சிறிது நேரம் அங்கேயே இருங்கள் மாதாஜி. தூய அன்னையார் குருதேவரின் தர்ம பத்தினியும் ஜெகன் மாதாவுமான தூய அன்னையாரின் வாழ்விலிருந்து சில அதிசய சம்பவங்களை விளக்கி 3 முக்கிய உபதேசங்களை எளிமையாக எடுத்துரைத்து அம்மா நம்முடன் என்றும் இருப்பார் என்று ஆறுதல் கூறி விளக்கின மாதாஜி அவர்களுக்கு எங்களது பணிவான நமஸ்காரங்கள்.